அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய வல்லான் அல்லாவின் திருப்பெயர் போற்றி இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். விழாவுக்கு தலைமையேற்று நடத்தி தந்து கொண்டிருக்கின்ற வரலாற்று ஆய்வாளர் மௌலவி இலியாஸ் ராஜி அவர்கள் சுட்டிக்காட்டியது போல நமது சமுதாயத்துக்கு கிடைத்த ஒரு சொத்து அண்ணன் திவான் அவர்களே, எனக்கு முன்னாலே ஒரு ஆய்வுரைவாகவும் எழுச்சி மிக்க ஒரு உரையையும் நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற அருமை சகோதரர் மௌலவி இலியாஸ் ரியாஜி அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த என் அருமை மனிதநீதி பாசறையின் சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய சலாத்தினை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் தாக்கப்படுவது ஏன் என்ற தலைப்பில் உங்களோடு சில கருத்துக்களை பரிமாறிட வேண்டும் என நான் பணிக்கப்பட்டிருக்கின்றேன். இஸ்லாம் தாக்கப்படுவது இன்று நேற்று தொடங்கிய ஒரு வரலாறு அல்ல. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் தாக்கப்படுவதும் ஏதோ செப்டம்பர் 11க்கு பிறகுதான் தொடங்கியது என்றில்லை. இதையெல்லாம் நீங்கள் நன்றாக அறிவீர்கள். வரலாற்றிலே இறைவன் நமக்கு ஒரு நிகழ்ச்சியை சொல்லி காட்டுவான். அதுதான் குகை தோழர்களின் வரலாறு. இந்த குகை தோழர்கள் ஏன் விரட்டி அடிக்கப்பட்டார்கள் என்பதை சொல்லுகின்ற போது இறைவன் அவர்கள் ஈமான் கொண்டதை தவிர வேறு எந்த தவறையும் செய்துவிடவில்லை என்பதை நமக்கு எடுத்து காட்டுவான். அதே போலவே வரலாற்றில் நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறியப்பட்டவர்களை பற்றி சூரத்துல் புரூஜ் என்ற அத்தியாயத்தில் மிக விளக்கமாக அல்லாஹ் நமக்கு சொல்லுவான். அவர்கள் ஈமான் கொண்டதை தவிர வேறு எந்த தவறையும் அவர்கள் செய்யவில்லை என்பது வரலாற்றில் ஈமான் கொண்டவர்கள் ஏன் தாக்கப்படுகிறார்கள் என்பதற்கு நான் சொல்வதல்ல, அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் சொல்லி காட்டுகின்ற காரணம். நான் ஈமான் கொண்டிருக்கிறோம், அவர்கள் எங்களுடைய இறைவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு இறைவன் இல்லை என்று சொன்னதை தவிர இவர்கள் வேறு எந்த தவறும் செய்யவில்லை என்று இறைவன் சுட்டி காட்டுவான். நமக்கு எல்லோருக்கும் தெரியும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபு உலகத்திலே இருந்த உயர்ந்த குலத்தில் பிறந்தவர்கள். அவர்கள் அந்த மக்களால் மதிக்கப்பட்டவர்கள், நம்பிக்கைக்குரியவர் என்று அந்த மக்களால் போற்றப்பட்டவர்கள். அவர்களிடையே வழக்குகளும் விவகாரங்களும் வருகின்ற போது அவர்கள் யாரிடத்தில் விரைந்தோடி வருவார்கள் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தான் வந்து அந்த வழக்குகளையும் விவகாரங்களையும் தீர்த்துக் கொள்வார்கள். இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவை எடுத்து சொன்ன அந்த நாள் முதல் பயங்கரமான தாக்குதல்களுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். எப்படிப்பட்ட தாக்குதல்களுக்கு ஆளாக்கப்பட்டார்கள்? அவர்கள் வாழ்வதை அவர்கள் சகித்துக் கொள்ள முடியவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒழுக்கத்தின் மீதோ அவர்களுடைய உண்மைத்தன்மையின் மீதோ யாருக்கும் எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. ஆனாலும் தாக்குதல் தொடரப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மண்ணை விட்டு மதீனாவுக்கு செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாக்கப்பட்டார்கள். அவர்களோடு ஈமான் கொண்டவர்களும் அதே போன்ற நெருக்கடிகளுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். ஈமான் கொண்டவர்கள் மதிலே வந்து தங்களை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற போதே
மக்கத்து குறைசிகளால் அவர்களை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. படை நடத்தி சென்று அவர்களை அழிக்க முற்பட்டார்கள். பத்ர் களங்கண்டோம். சகோதரர்களே, இந்த வரலாறெல்லாம் ஒரு உண்மையை நமக்கு எடுத்துச் சொல்லும். ஈமான் கொண்டவர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லுபவர்கள் தாக்கப்படுகிறார்கள். அன்றைக்கு அவர்கள் மதீனாவின் வீதிகளிலே அல்லது மக்காவின் வீதிகளிலே குண்டு வைத்தார்கள் என்பதற்காகவோ, அல்லது அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் மற்றவர்களை எல்லாம் வெட்டி தள்ளி விடுவோம் என்று பிரகடனப்படுத்தினார்கள் என்பதற்காகவோ அவர்கள் தாக்கப்படவில்லை. அவர்கள் தாக்கப்பட்டதெல்லாம் அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னதனால்தான். சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இல்லாத பொறுமை இல்லை, அவர்களிடம் இல்லாத கட்டுப்பாடு இல்லை, அவர்களிடம் இல்லாத தக்குவா இல்லை. இவை எல்லாவற்றிற்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி என்று இறைவனே நமக்கு சொல்லுகின்றான். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும்